இப்போலாம் அதிகமான வர்ற கொஸ்டின் என்னன்னா, பட்டர் பீன்ஸ் உங்ககிட்ட இருக்கா? சென்னைக்கு அனுப்புவீங்களா? கோயம்புத்தூர் அனுப்புவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கொடைக்கானல்லேருந்து கொண்டு வருவாங்க. எப்பயாச்சும் சந்தையில விக்கிறதுக்கு, ஊருக்குள்ள விக்கிறதுக்கே கரெக்ட்டா இருக்குங்க. நம்ம ஊருக்கு இன்னைக்கு வார சந்தை வேற. அதனால வார சந்தையிலே கொட்டி வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொட்டி அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வாழைக்காய், தேங்காய்ன்னு எங்க அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதையுமே 5 5 காய் ரூ. 20 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிச்சு அடுக்கி வச்சாச்சு. பக்கத்துல இருக்கவங்க வாழைக்காய் விக்கிறதுக்கு கத்தி வேணுமான்னு கேட்டாங்க. மதுரக்காரனுக்கு கையே கத்தி விரலைய வச்சுன்னு கத்திய வேணாம்னு சொல்லிட்டு வாழைக்காய் எல்லாமே செதறி போற மாதிரி பிச்சு வச்சுட்டேன். இப்படியும் தனித்தனியா பிச்சு தானே சமைக்க போறாங்க அப்படின்ட்டு எனக்கு நானே சொல்லி தேத்துக்கிட்டு எல்லாரும் சந்தைய ஆரம்பிச்சுட்டாங்க. காய் வாங்குறதுக்கு யாரையுமே காணோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்களும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப காய் வாங்கிட்டு இருக்கிறது எங்க அம்மாச்சிங்க, எங்க அம்மாவோட அம்மா. இதில் காய் விற்கிறவங்க எல்லாம் நம்மளும் ஒரே காய் போட்டு பக்கத்தில் இருக்கவங்களும் ஒரே காய் போட்டு அந்த கோச்சிட்டு முளைச்சிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே எல்லாருக்கும் விற்கணும் தான் நினைப்பாங்க. இதில் வியாபாரம் பார்க்க வந்தாங்க. டீ வாங்கிட்டு வந்திருந்தவங்க எனக்கும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் எங்கள் அம்மா வியாபாரம் பார்க்கறதுக்காக உட்காந்துட்டாங்க. 8 மணி வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் பீன்ஸ் விற்காம இருக்கவும் சரி அப்புறம் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.